வணக்கம், ஈரோடு பாலமுருகன். இன்றைக்கி நம்ம செவுரு உடைக்கிற போஸ் மிஷினோடது சர்வீஸ் பார்க்குறோம். அதே மாதிரி பைப்பு என்னாச்சு அப்படிங்கிறத நான் டிஜிட்டல் பைப்பு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி சர்வீஸ் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க அந்த அனுபவம் இல்லைங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ போட்டு தள்ளி விட்ருங்க. அதேமாதிரி பிடிக்காதவங்க என்ன குறைகள் இருக்குதுங்கிறது சொல்லிட்டு போங்க. நல்லதே பேசுவோம், நல்லதை மட்டும் பேசுவோம். உங்கள் வீட்டு பெண்ணுங்களாம் உங்கள் வீட்டு தம்பிகளான்னு நினச்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. நான் அங்கேருந்து பேசுகிறது அங்கே கேட்குதா என்னான்னு தெரியல. இப்போ இது பழைய போஸோடது வாங்கி 4 வருஷம் ஆச்சு இந்த மிஷினு. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை வேறுங்க 550 ரூபான்னு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் முருகன் போட்டிருக்கு. இது போர் பண்ணி வேலை செஞ்சது. இப்போ 2 நாளாக எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அது வேண்டான்னு எடுத்துவிட்டு மறுபடியும் ரீஒர்க் பண்ண வேண்டான்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட விலை பார்த்திங்கன்னா 3500 ஓகேங்களா. இது நான் கம்பெனிலேருந்து ரெகுலராக வாங்குறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டருந்து நான் எடுக்கிறதுனால எனக்கு எப்பயுமே 3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. இதை இதே மாதிரி இது ஒரிஜினல் தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்குகிறேன். டூப்ளிகேட் நான் வாங்குறதில்ல ஓகேங்களா. டூப்ளிகேட் விலை கம்மி தான். ஒரிஜினல் போட்டிங்கன்னா இன்றைக்கி 3500 வருது. அதனால் ஒரு 200 கம்மி பண்ணி நமக்கு தராங்க. 3300க்கு வாங்க பார்க்கலாம். உள்ளே புது பைப் அடிச்சுக்கும்போது இப்படி டைட்டாக இருக்கணும். பைப்பை கீழே இப்படி கொட்டினாலோ தட்டினாலோ வரக்கூடாது ஓகேங்களா. இந்த பிஸ்டல் பைப் மட்டும் நல்லா சிலிண்டர் பைப் நல்லா பக்காவாக இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இப்படி ஃபிட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ நமக்கு வைப்ரேட்டரில் சீக்கிரம் மர போயிடும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரெயின் இருக்கிற ட்ராக் என்ன பண்ணோம்னா, இந்த ட்ராக்கை மடித்து அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ் இந்த ஸ்க்ரூ போடுறோம் இல்லையா, நம்ம 10 mm ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு டொயின் உள்ளே விட்டு மடக்கி இப்படி விட்ருங்க. அது எவ்வளோ ஆழம் போகுதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்குங்க. இந்த மிஷின் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு தான். இதே பெரிய டொயின் வாங்கிக்கிங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ரேடியோ கடைக்கு யூஸ் பண்ணுற டொயின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, கட்டரை வச்சு கட் பண்ண போகிறேன். பல்கட்டரை வச்சு எனக்கு போதுமான அளவுக்கு வச்சு தரையிலேருந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஏற்றும் போது இந்த இதில் வச்சு சென்டர் பகுதியில் வச்சு நம்ம ஏற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நமக்கு போதுமான அளவுக்கு இந்த இடத்துல அப்படி மடக்கி விட்டு இங்கே வச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு போதுமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம தூக்கிட்டு இருந்தால் சிலிண்டர்கிட்ட மெல்ட்டாக அப்படி வந்துடும். அழுந்த கட் பண்ணணும். ஒயர் நறுக்கிற பல்கட்டரை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி சிலது வச்சு நம்ம இந்த நெட்டு வச்சு டைட் பண்ணும்போது நமக்கு கிரிப்பு கிடைக்கும். அதனால் மரையும் கொஞ்சம் அடி வாங்காது. அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். வைப்ரேட்டர் கொஞ்சம் கம்மியாகும். நெட்டு கழண்டு விழுவாது. அது ஒன்று. நெக்ஸ்ட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த எல்என்இக்கு புதுசு மரம் நல்லா இருக்குது. பழசில் என்ன ஆகிடுச்சுன்னா 6 இது அதாவது 8 mm ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல இந்த கப்பு டெஸ்ட் கப்பு கீர் பல்க் போட்டு லாக் பண்ணுற ஹெட்டு என்ன ஆச்சுன்னா, ஹெட்டு கப்பு நமக்கு ஏர் லீக் ஆகாத மாதிரி ஓரிங்க வச்சு டைட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே பேஸ்ட் வச்சுக்குங்க. பேஸ்ட் வச்சு லைட்டாக வச்சு விட்டு லாக் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா ஏர் லீக் ஆகாது, ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா, முடிஞ்ச அளவுக்கு இது மரம் போயிடுச்சுன்னா மரம் போட பாருங்கள். அதாவது மரம் போடணுன்னா ரேத்தில் கொடுத்து மரம் போட்டுக்குங்க. ரேத்தில் மரம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கி போட்டுங்க. கீழே 8 mm நெட்டு போட்டு டைட் பண்ணாதீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம 8 mm நெட்டு போட்டு டைட் பண்ணுறதுனால நமக்கு இந்த இடத்துல டைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கழண்டு வைப்ரேட்டர் அதாவது நம்ம ஒரு 6 வச்சு ஓட்டுறோம் ஓகேங்களா. ப்ரெஷர் அதிகமாக வச்சு ஓட்டும் போது இந்த நெட்டு கழண்டுரும். கழண்டு விழுவுறப்ப என்ன ஆகுனா, பெவிக்விக் வச்சாலும் நம்ம நாளைக்கு கழட்ட முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது நமக்கு. அதனால் பெவிக்விக் வைக்காதீங்க. இந்த நெட்டு முடிஞ்ச அளவுக்கு லாக் நெட்டு வாங்கி போடுங்க ஓகேங்களா. நாக்கு நெட்டு வாங்கி போட்டிங்கன்னா இதாகும். எனக்கு லாக் நெட்டு கிடைக்கல, கம்பெனி நெட்டு கிடைக்கலங்கிறனால சாதா நெட்டு போட்டனால கழுண்டு எங்கே விழுந்துருச்சுன்னா ஆரம்பிச்சிலுக்குள்ளே விழுந்து இங்கே பாருங்கள் 2-3 இடத்துல இந்த வெயிண்டிங்கெல்லாம் கட் பண்ணி வச்சு டக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அப்போயும் பார்த்து மிஷினை சாய்ச்சோடனே கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சனால மிஷினை ஆஃப் பண்ணவே புகை வந்துடுச்சு லைட்டாக. அதை விட மெயினாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கம்பி சால்ட் வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த கம்பி வந்து சால்ட்டு வச்சது வந்து எதனாலனா கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆரம்பிச்சில் வந்து டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா கம்பியை வெளியே எடுத்து விட்ருணும். எடுத்து விட்டுட்டோன்னா இங்கே ஷார்ட் ஆகாது. நான் விட்டனால ஷார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக தான் பார்க் இருக்குது. இப்போ நான் அந்த பார்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஷார்ட் அடித்து மறுபடியும் போடுறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ தூரம் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இது நம்ம ஹீட் ஆகிறப்ப இந்த ஈயம் வந்து சால்ட்ரு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து எராலிட்டு பேஸ்ட் வாங்கி மேலே நல்லா முடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, முடுக்கி விட்டோம் 2 ஹவருங்கிறது 4 ஹவர் காய விட்டு தான் இந்த ஆரம்பிச்சல் போடணும். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா பக்காவாக இதாகிக்கும். இவ்வளோ தான் இதோட ஃபால்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு லாக் நெட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி வந்து முடியலைன்னா இந்த ஒரிஜினல் அலுமினியம் வாங்கி பைப் சேஸ் வாங்கி மாட்டிக்குங்க. ஓகேவா, இது மாதிரி வந்து நெட்டை போட்டு நம்ம ஆரம்பிச்சல் போட்டோம்னா ஆரம்பிச்சல் வந்து இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு பக்கமாக வருது டிடிஏ. ஓகேங்களா, ஒரிஜினல் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஒரிஜினல் நான் வாங்குறதில்ல இப்போ. ஏன்னா ஒரிஜினல் வந்து முன்ன மாதிரி வாரண்டி கொடுக்குறதில்ல. அதனால் ஒரிஜினல் மட்டும் ஆரம்பிச்சல் வாங்குறது. டிடிஏவில் வந்து 3500 வருது. ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்குது. 150 மணி நேரம் ஓடுது. இந்த ஆரம்பிச்சல் தாங்குது நமக்கு 150 மணி நேரம் நம்ம ஹேமரிங் ஒர்க்குக்கு தாங்குது. அதனால தான் நான் இந்த ஆரம்பிச்சல் போடுறேன். அதேமாதிரி பல்லும் வந்து சீக்கிரம் தேயறதில்லை. அதாவது இந்த பல் வந்து ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் சொல்லி தான் வாங்குகிறேன். ஓகேங்களா, இது பல் சீக்கிரம் வந்து எனக்கு 150 மணி நேரத்துக்கு கீழே ஓடிச்சு அப்படின்னா நான் இந்த ஆரம்பிச்சல் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கக்கிட்ட நான் வாங்குகிறேன். ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட் கொடுத்து தான் நல்லா ஒர்த்தான தான் வாங்குகிறோம். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேரிங்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா, அந்த பேரிங் போயிடுச்சு அப்படின்னாலும் இது வந்து இப்படி அழுட்டு ஓடும். அதாவது உவைக்கும்போது சேக் ஆகிறப்ப இப்படி சேக் ஆகக்கூடாது. இப்படி பிடிச்சிட்டோன்னா டைட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ டைட்டாக இருக்கணும். இப்படி சேக் ஆகக்கூடாது. சேக் ஆச்சுன்னா ஆரம்பிச்சல் வைண்டிங் கட் பண்ணி போடும். எங்கே படும் அப்படின்னா, அதாவது நான் கார்பன் போடுறோம்ல ப்ரெஸ் காயில், அந்த இதில் படும். இந்த ப்ரெஸ் காயில் உள்பக்கமாக பட்டு வைண்டிங் பூரா அறுத்து போடும். ஓகேங்களா, அதை மெயினாக இது பண்ணுங்க. இது சின்ன சின்ன விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி க்ரீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல க்ரீஸாக வாங்கி போடுங்க. எனக்கு வந்து மிஷின் சர்வீஸ் போஸ் மிஷினில் போடக்கூடிய க்ரீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டீப்பு வந்து 480 ரூபா வருது எனக்கு. நான் வந்து இது 10 டீப் 5 டீப் போட்டுக்கா வாங்கி வச்சுக்குவேன். அந்த மாதிரி வாங்கி வைக்கிறனால எனக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதில் என்ன அப்படின்னா 4 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து க்ரீஸ் வந்து பழைய மிஷினுங்கிறப்ப கீழே ஒழுதுவோம். அந்த ஒழுகுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அது மெயினாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 30 மணி நேரம் ஓடிச்சுனாவே 15 மணி நேரம் ஓடிட்டா அடுத்தது க்ரீஸ் இருக்கா, கார்பன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஸ்ஸு போடும்போது ஒரு உப்பு காயத்தை வச்சு நல்லா மட்டமான ஒரு இடத்துல வச்சு இப்படி தேய்ச்சி விட்டு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் அடிப்படக்கூடாது. இப்போ பட்டையாக இருக்கிற பக்கம் மட்டும்தான் தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இதை லைட்டாக சரி சமமாக தேய்ச்சி போடுங்க. கார்பன் விட்டோம் அப்படின்னா, அதாவது ப்ரெஸ் காயில் இந்த கார்பன் இப்படி இறக்கி விட்டோம் அப்படின்னா அங்கே வருங்க அப்படி பூ மாதிரி இறங்கணும். ஓகேவா, இப்படி இறங்கணும். மிஷின் ஓடும்போது இப்படி வந்துட்டு போகணும். ஓகேங்களா, அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ரெஸ்ஸு வந்து டைட்டு இல்லாத இருந்தால் மட்டும்தான் ஆரம்பிச்சல் வந்து உங்களுக்கு ஒரு சைடாக தேயாது, கார்பனும் ஒரு சைடாக தேயாது. டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கார்பன் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் நமக்கு. அதுவும் ஒரு காரணம் இருக்குது. இவ்வளோ தான் இதோட பதிவுகள். நான் இந்த மிஷினை அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சிப்பிங் ஆகுது என்னங்கிறத நான் இது பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்தேன்னா குறைஞ்சது 4 மணி நேரத்து வீடியோ ஆயிரும் எனக்கு. அதனால் இதோட பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பதிவு யாருக்கு பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த நேரடியில் பார்ட் 2 வீடியோவில் நம்ம இந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அங்கே எடுத்து வச்சு ஒரு கருங்கல்லில் வச்சு ஓட்ட போடலாம். எத்தனை செகண்டு இது உடைக்குது ஒரு கருங்கல்ல, அதாவது 4 இன்ச்சு கருங்கல்ல எவ்வளோ செகண்டுக்குள்ளே உடைக்கணுங்கிறது நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன். ஏன் அது கடையில் கொடுத்து பண்ண மாட்டேங்கிறேன்னா எனக்கு வந்து அந்த டைமிங் வந்து வராது. ஓகேங்களா, ஒரு செகண்டுக்குள்ளேயே, அதாவது ஒரு செகண்டுக்குள்ளேயே ஒரு 4 இன்ச்சு கருங்கல்ல 2ஆக உடைச்சிடணும். ஓகேங்களா, 4 இன்ச்சு கருங்கல் தசோட ஒரு 5 இன்ச்சுக்கு அகலத்தில் எடுத்து வைக்கிறோன்னா அந்த கல்லை 2ஆக உடைச்சிடணும். ஒரு செகண்டுக்கு முன்னாடியே உடைச்சிடணும்.
ஓகேங்களா. அதுதான் எனக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டு. அதெல்லாம் நான் வந்து கம்பெனி மூலிமா நான் கற்றுக்கிற ஒரு விஷயம், என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிறது. இது வந்து யாரையும் கேட்டு கற்றுக்கிறதில்ல. நீங்களும் அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சு சர்வீஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி போன தடவை வந்து ஞாயிற்றுக்கிழமை ட்ரில்லிங் மிஷின் வேலை பார்த்தீங்க. அந்த மிஷின் வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி ரெடி பண்ணினேன். அதுக்கு பதிலாக மாற்று மிஷின் ரெடி பண்ணி பாருங்கள், கருங்கல்லில் ஓட்டை போட்டால் மிஷினை அப்படியே வச்சோம்னா ஓட்டை போட 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 அப்படி கை எப்படி கீழே இறங்குதோ அதேமாதிரி இறங்கணும். இந்த கல்லோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு கல் இது, ஓகேங்களா. 5 இன்ச்சுக்கு மேலேயே வரும், பட்டுவரி கல்லும்பாங்க. அந்த கல்லில் வந்து 3/4 இன்ச்சு பைப்பு ஃப்ரீயாக போகணுங்கிறதுக்காக ஒரு ஓட்டை போட்டு பார்த்தேன், பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருச்சு, ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பார்ட் 2ல்.